வருக தூய ஆவியே, வருக எந்தன் நெஞ்சிலே, தருக வானின் வரங்களை, தவறும் தீமை விலகவே, வருக தூய ஆவியே. அகத்தின் ஒளியை ஏற்றவே, அன்பு கனலை மூட்டவே, அகத்தின் ஒளியை ஏற்றவே, அன்பு கனலை மூட்டவே, அறமும் ஒழுங்கும் ஓங்கவே, அன்பும் அருளும் மல்கவே, வருக தூய ஆவியே, வருக எந்தன் நெஞ்சிலே. Good morning. How are you? Welcome to my channel. Arise and Shine நிர்மலா. இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட இதை பற்றி நான் ஷேர் பேச போகிறேன்னு சொன்னாக்கா, மேத்யூஸ் சாப்டர் 7 verse 12. அப்போஸ்தலனான மேத்யூ எழுதிய காஸ்பல், அதில் 7வது அதிகாரம் 12வது வசனம். Do to others whatever you would like them to do to you. Do to others whatever you would like them to do to you. மற்றவர்கள் உங்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, அதாவது மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவற்றையெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு செய்துவிடுங்கள். இப்போது நம்ம ஒரு பேஜை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம்னா, ஒரு பக்கம் பாசிட்டிவாக ஒரு பக்கம் நெகட்டிவாக வந்து பண்ணலாம். அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். அன்பு வெறுப்பு இல்லைங்களா, அப்புறம் கோபம் அமைதி, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா. இப்போ நம்ம அந்த எதிர்மறை சிந்தனைக்கு போகாமல் பாசிட்டிவாகவே போகலாம். ஓகேங்களா. இப்போது நம்ம மற்றவங்க நம்மக்கிட்ட எப்படி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, என்ன உறவாக இருந்தாலும் சரி, அம்மாவா அப்பாவா, சிஸ்டரோ பிரதரோ, இல்லாட்டி ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ, இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோ, இல்லை தெரிஞ்சவங்களோ தெரியாது யாராக இருந்தாலும் அவங்க நம்மக்கிட்ட எப்படி இருக்கணும் நம்ம எதிர்பார்ப்போம். நம்பர் 1 வந்து நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஓகேங்களா. நம்மக்கிட்ட கோவப்படக்கூடாது, நம்மக்கிட்ட அரோகன்ஸை காமிக்கக்கூடாது, அப்புறம் நம்ம மேலே எரிச்சல் படக்கூடாது, நம்ம மேலே பொறாமப்படக்கூடாது, இல்லை அன்பு செய்யணும். நம்ம தப்பு அவங்க தப்பு செஞ்சுட்டு நம்மக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கலனாலும் நம்மளை மன்னிச்சிடணும். அப்படிலாம் நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம் இல்லைங்களா. அப்படி தான் இதுவும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம அவங்க வந்து என்ன நினைக்கிறீங்க, ஹஸ்பண்டை வந்து என்ன நினைக்கலாம், ஒய்ஃபை வந்து தம் மேலே ரொம்ப அனுபவிச்சிருக்கணும்ல. அப்போ அவர் என்ன செய்யணும், அவர் வந்து ரொம்ப அதை விட அதிகமாக அன்பு ஒய்ஃப் மேலே காட்டணும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்கக்கிட்டே சிலதை எதிர்பார்ப்பாங்க இல்லைங்களா. பொலைட்டாக நடந்துக்கணும்னு சொல்லிட்டாக்கா இவங்களும் கொஞ்சம் பொலைட்டாக நடந்துக்கணும். அதே மாதிரி உண்மையாக இருக்கணுன்ட்டு நம்ம எதிர்பார்ப்போம். உண்மையாக இருக்கோம், யாராக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டு ஒய்ஃபுக்கிட்ட வந்து உண்மையாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பார். அதே மாதிரி தான் ஒய்ஃபும் வந்து பரஸ்பரம் ரெசிப்ரோக்கல் தான். இப்போ ஹஸ்பண்டு எதிர்பார்த்தாருன்னா அப்படின்னா ஒய்ஃபு நம்மக்கிட்ட ரொம்ப அன்பு காட்டணும்னு நினச்சினாக்கா நிச்சயமாக அவரும் ஒய்ஃப் மேலே ரொம்ப அன்பாக இருக்கணும். அதனால தான் மற்றவங்க உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும்னு நீங்கள் நினைக்கிறாங்களோ அது. அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற வேண்டிய குணம் என்ன, இதுக்கெல்லாம் அடித்தளமாக ஒரு குணம் நம்மக்கிட்ட இருக்கணும். என்னதுனாக்கா, நம்ம வந்து நம்மளை அவங்க இடத்துல வச்சு சிந்திச்சு பார்க்கணும். அப்படின்னா நம்மளை அவங்க இடத்துல வச்சு சிந்திச்சு பார்க்கணும். இப்போது நான் அவங்க மேலே ஹஸ்பண்டுக்கு வந்து ஒய்ஃப் மேலே ரொம்ப கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது
அப்போ அந்த கோபத்தை நான் அவங்க காட்டிட்டேன்னு வச்சுங்க, அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதே மாதிரி அந்த சிச்சுவேஷனில் பார்க்கணும். அப்போ நம்ம அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் கோவப்படுறாரு அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணணுன்னாக்கா, அவங்க மறுபடியும் கோவப்படக்கூடாது, நம்ம மேலே திருப்பி வந்து வார்த்தைகளை கொட்டக்கூடாதுன்னு ஹஸ்பண்ட் எதிர்பார்ப்பாரு. ஏன்னா டிட் ஃபார் டேட்டன் இல்லைங்களா? அவரை நான் வந்து திட்டினதுனால அவங்களும் என்னை திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு இருக்கும் இல்லைங்களா? அப்போது அதை வந்து எதிர்பார்க்குறாரு. அவங்க வந்து ஒய்ஃப் வந்து இவங்கள மறுபடியும் திட்டக்கூடாது, நான் திட்டினதுக்கு பதிலாக அவர் திட்டக்கூடாதுன்னு எதிர்பார்ப்பார். அதையே தான் அவரும் செய்யணும். அப்படின்னா ஒய்ஃபு இவரை திட்டும்போது ஹஸ்பண்டு குவைட்டாக இருக்கணும். ஏன்னா இவர் எதிர்பார்க்குறது அவங்களும் எதிர்பார்ப்பாங்க இல்லையா? அப்போ அவங்க இடத்துல நம்மளை வச்சு சிந்திச்சுட்டு இவரை ஒய்ஃப் நம்மக்கிட்ட எங்கிட்ட எப்படி இருக்கணுன்ட்டு நான் எதிர்பார்க்கணும், அதையே அவங்களுக்கு நான் செய்யணும். அப்போ அவர் மேலே அவங்க வந்து என் மேலே கோவப்படக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்குறத வந்து அவங்களும் எதிர்பார்க்கலாம் இல்லைங்களா? அதனால் நானும் ஒய்ஃப் மேலே கோவப்படக்கூடாது. ரொம்ப உண்மையாக இருக்கணும் ஒய்ஃபு நான் எங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கணும். அதே மாதிரி அவங்களும் எதிர்பார்ப்பாங்களே, அதே மாதிரி இவங்களும் அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும். அதே மாதிரி தான் பேரண்ட்ஸு சில்ட்ரனு, ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க தெரியாத அப்படின்னா இன்னொரு விஷயமும் இருக்குது. ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒருத்தர் பேசுகிறத கவனிக்கவே மாட்டாங்க. அப்போது இவர் பேசுகிறாரு, எக்ஸு பேசுகிறாருன்னு வச்சுங்க, ஒய் அதை கவனிக்கணும், முழுமையாக கவனிக்கணும். அப்போ அவர் கவனிக்கலைனாக்கா இந்த எக்ஸுக்கு ரொம்ப கோவம் வரும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இப்போது இவர் கவனிக்கிறாருன்னு வச்சுக்கோ. இப்போ எக்ஸ் தான் கவனிச்சிட்ருக்கிறாரு, ஒய் பேசிகிட்ருக்காரு. அப்போ இவர் என்ன பண்ணணும், ஒய் பேசுகிறத இவர் கவனிக்கணும் இல்லைங்களா? அப்போது நான் பேசுகிறத அவர் கவனிக்கணும், முழுமையாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தா அவருக்கு அதே மாதிரி தான் செய்யணும். அவர் பேசும்போதும் நானும் அதே மாதிரி அவர் என்னென்ன பேசுகிறாருன்னு நல்லா கவனிக்கணும், பொறுமையாக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி தான் யாராவது நம்மக்கிட்ட வந்து ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும், ரொம்ப கவலையாக இருப்பாங்க இல்லைங்களா? அப்போ கவலையாக இருக்கும்போது அவன் நம்மக்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணி அவங்களுடைய கவலையை குறைச்சிக்கணும்னு விரும்புவாங்க. கரெக்டுங்களா? அப்போ அவங்க எதிர்பார்க்குறதுல தப்பு. அப்போ நம்மளை அவங்க நிலையில் வச்சுட்டு இப்போ நம்மளும் இதே மாதிரி வரிசோடு இருந்தோம்னா நாமளும் யார்கிட்டையாவது போய் சொல்லி ஆறுதல் பெறணும்னு நினைப்போம் இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும், அவங்க வந்து ஷேர் பண்ணும்போது பொறுமையாக அவங்க சொல்கிறதெல்லாம் காது கொடுத்து அவங்கள கன்சோல் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் வந்து இந்த அப்படின்னா மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்து விடுங்கள் அப்படின்னு ஜீசஸ் சொன்னது வந்து இட்ஸ் அ கோர் ஆஃப் ஆர் எசன்ஸ் ஆஃப் த லா ஆன் த ப்ராஃபிட்ஸ். அப்படின்னா இட்ஸ் என்டையர் டீச்சிங் ஆஃப் த லா. அப்படின்னா இது ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். டு இம்ப்ரூவ் த ரிலேஷன்ஷிப் வித் அதர்ஸ், நம்மளுடைய உறவு மற்றவர்களோட எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சா அவங்க என்னென்ன நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்களோ அதை வந்து நான் அவங்களுக்கு அப்போ அவங்க என்னை அவங்கள மேலே அன்பு காட்டணும்னு நான் அவங்கள அன்பு காட்டிடணும். அது அவங்களுக்கு அன்பு காட்டுறதுக்கு முன்னாலேயே நான் அவங்கள அன்பு காட்டிடணும். அவங்க எங்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு நான் அவங்கள நினைக்கிறேன். அப்போ அதே மாதிரி தான் அவங்களும் எதிர்ப்பாங்களோ, அப்போது அவங்க நினைக்கிற மாதிரி நான் வந்து அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் இல்லைங்களா? அதே மாதிரி என் மேலே பொறாமப்படக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்களும் நினைக்கலாம் இல்லைங்களா? அப்போது அவங்க நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அவங்க மேலே பொறாமப்படக்கூடாது இல்லைங்களா? இந்த மாதிரி எல்லா நல்ல விஷயங்களையும் அவங்க நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்கும்போது அதை நம்மளும் அவங்களுக்கு செய்யும்போது நம்மளுக்கிடையே உள்ள அந்த பிணக்குகள் நீங்கி அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்லா பெட்டராகும். ஸோ இட்ஸ் அ ரெசிப்ரோக்கல் ரிலேஷன் சார்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இல்லைங்களா? அப்போது ஒரு பெட்டர்மெண்ட்டு நம்ம வாழ்க்கையில் பண்ணி இதனால தான் கடவுள் வந்து இந்த லேவியர் புத்தகத்தில் சொல்கிறாரு என்னென்னா, அதாவது நீங்கள் உங்களை அன்பு செய்வது போல மற்றவர்களை அன்பு செய்யுங்கள். நீங்கள் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் உங்களை அன்பு செய்வது போல மற்றவர்களையும் அன்பு செய்யுங்கள். அது ஜீசஸ் சொன்னார் இல்லையா? 2வது கட்டளையில் உன்னை நீ அன்பு செய்வது போல மற்றவர்களையும் அன்பு செய்யும். இதே தான் இவரும் அப்போஸ்தலனான பவுலும் ரோமருக்கு எழுதிய கடிதத்தில் சொல்கிறாரு. அதே மாதிரி கலாத்தியனில் சொன்னோம்னா திருச்சிட்ட முழுவதும் இந்த ஒரு
மீன் இந்த ஒரே ஒரு இதில் நிறைவேறுது அப்படின்னா, மற்றவங்க உங்ககிட்டருந்து என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதையே வந்து நீங்கள் அவங்களுக்கு செய்யும்போது நீங்கள் வந்து உன்னை அன்பு செய்வது போல் அவர்களையும் அன்பு செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படியே என்னை கட்டளை கீழ்ப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்னு அர்த்தம். அப்போது நம்மளுடைய பொறாமை இருக்காது, போட்டி இருக்காது, வஞ்சகம் இருக்காது, பொய் இருக்காது. நான் அவங்களுக்கு அவங்க என்கிட்ட உண்மையாக இருக்கணும்னு நினைக்கும்போது நானும் அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்து அவங்க இடத்துல என்னை வச்சு நான் சிந்திச்சு பார்க்கும்போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை எல்லாமே நான் அவங்களுக்கு முன்கூட்டியே அவங்களுக்கு நான் செய்யும்போது எந்த பிரச்சனையும் வராது. இதுதான் கடவுள் நமக்கு அறிவுறுத்துறாரு. ஜீசஸை சொன்னதும் இந்த சர்மன் அந்த மவுண்ட்டை சொன்னதும் அதே தான். வந்து எப்படின்னா, மற்றவர்கள் உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அவற்றையெல்லாம் மற்றவர்கள். அப்போ நம்ம ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுக்கணும். ஒரு லிஸ்ட்டே போட்டுட்டு டெய்லி மார்னிங் டு ஈவினிங் அது பார்த்துக்கணும். என்னென்னா நான் அவங்கக்கிட்ட அவங்க வந்து எங்கிட்ட இப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், நானும் அதே மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு ஒவ்வொன்றையும் கடவுளுடைய உதவியோடு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கை உறவு முறையெல்லாம் சீர்படும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு பாடலோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். எல்லாம் இயேசுமயம், எல்லாம் இயேசுமயம், நம்மை எந்நாளும் காத்திடும் அன்பின் கரம். எல்லாம் இயேசுமயம், எல்லாம் இயேசுமயம், நம்மை எந்நாளும் காத்திடும் அன்பின் கரம். எல்லாம் இயேசுமயம், ஓடுகின்ற ஆறு உன் அருளின் மாயம், பாய்ந்து வீழுகின்ற அருவி உன் அன்பு மாயம். ஓடுகின்ற ஆறு உன் அருளின் மாயம், பாய்ந்து வீழுகின்ற அருவி உன் அன்பு மாயம். வீசுகின்ற தென்றல் உன் இன்பமாயம். வீசுகின்ற தென்றல் உன் இன்பமயம், வந்து பேசுகின்ற மொழியே உன் கீதமயம். எல்லாம் இயேசுமயம், என்னை எந்நாளும் காத்திடும் அன்பின் கரம். எல்லாம் இயேசுமயம், வானுயர்ந்த மலைகள் உன் புகழின் மயம், வந்து மூடுகின்ற பனியும் உன் தூய்மை மயம். வானுயர்ந்த மலைகள் உன் புகழின் மயம், வந்து மூடுகின்ற பனியும் உன் தூய்மை மயம். ஆடுகின்ற மரங்கள் உன் அழகு மாயம். ஆடுகின்ற மரங்கள் உன் அழகு மாயம், வந்து கோடுகின்ற பறவை உன் காக்குமயம். எல்லாம் இயேசுமயம், என்னை நம்மை எந்நாளும் காத்திடும் அன்பின் கரம். எல்லாம் இயேசுமயம். ஓகேங்க, தேங்க்யூ so much. Bye.